எப்போவுமே எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக வருவேன். ஆனால் இந்த தடவை எனக்கு எவ்வளோ தூரம் பயப்பட முடியுமோ அவ்வளோ தூரம் பயந்து போய் வந்திருக்கேன். சரி உள்ளே போவோம். இப்படியே வெளியவே நின்றுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? என்ன வீட்டில் யாரையுமே காணோம். நம்ம தான் வாரோன்னே சொல்லலையே. இப்படி திடுதிப்புன்னு வந்து நின்னா இப்படி தான் இருக்கும். எம்மா எம்மா, என்ன ஜெஸ்ஸி குரல் மாதிரி கேட்குது? ஏ மக்களே, எப்பம்மா வந்த? இப்பந்தாம்மா வந்தேன். வாமா உள்ள வா. ஏன் இப்படி வாசலே நின்றுட்டு இருக்கா? ஏன் பிள்ளை, நீ வாரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாதா மக்களே? அம்மா தடபுடலாக சமைச்சு வச்சுருப்பேன். இருக்கட்டுமே, நானே இன்னைக்கு வருவோன்னு நினைக்கல. திடீர்னு தான் லீவு கிடச்சிது, அதனால தான் வந்தேன். திடீர்னு லீவு கிடச்சிச்சின்னு வந்தேங்க. அப்போ நாங்கள் சொன்னதுக்காக இவ வரல. எம்மா என்ன மக்களே? என்னம்மா திடீர்னு சைலண்ட் ஆயிட்டா? இவகிட்ட இப்போ எதுவும் சொல்லக்கூடாது. ஊரில் இருக்கும்போது என்னத்தை சொல்லி இவளை கூப்பிட நினச்சிட்டு இருந்தோம். அவளாவே வீட்டுக்கு வந்துட்டா. இனி இவளை பேசி வச்சு அந்த பயலை விட்டுருன்னு சொல்லணும். அந்த பயலை நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகவே மாட்டான். இந்த பிள்ளைக்கு சொன்னால் புரியவும் மாட்டேங்குது. அவள் தான் வீட்டுக்கு வந்துட்டால, இனிமேல் பேசி பிள்ளை மனசை மாற்றிட வேண்டியதான். எம்மா என்னம்மா? எம்மா, எனக்கு உன் கையால் சமைச்சு தரியாம்மா? சமைச்சு தரேம்மா. எம்மா, அதான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன்லம்மா, ஏன் சோகமாக இருக்கா? ஒன்றும் இல்லை மக்களே, சும்மா தான். நீ உட்காரு, அம்மா உனக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். எம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா. அப்பாவே அஜய் எங்கம்மா? அஜய் ஃப்ரெண்டுகளோட கிரிக்கெட் விளையாட போயிருக்காமக்கா. அப்பா வெளியே போயிருக்காவ. நீ ஒரு வார்த்தை ஃபோன் அடிச்சு சொல்லியிருந்தா அப்பாவே உன்னை ஏர்போர்ட்டில் வந்து கூப்பிட்டு வந்திருப்பாவ. இருக்கட்டும்மா. சரி, ஏர்போர்ட்லேருந்து எப்படி மக்கா வீட்டுக்கு வந்தா? டாக்ஸி பிடிச்சா வந்தா? இல்லைம்மா, ஆட்டோவில் தான் வந்தேன். என்னட்டி சொல்லியா ஆட்டோவில் வந்தியா? ஒரு டாக்ஸி ஏதாச்சும் பிடிச்சி வரக்கூடாது? இந்த வெயிலில் ஆட்டோலையா வந்தா? ஆமாம்மா, ஆட்டோவில் தான் வந்தேன். சரி, நீ அதெல்லாம் விடு. எனக்கு நீ சமைச்சு தருவியா மாட்டியா? அங்கே ஒழுங்காக சாப்பாடு கிடைக்காதமுக்கா? கிடைக்குமே, ஆனால் நீ சமைச்சு தர மாதிரி இருக்காதுல்ல. அங்கே போனால் எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட முடியாது. அங்கே என்ன கிடைக்குதோ அதை தான் திங்கணும். அதனால தான் வீட்டுக்கு வந்த உடனே உன் கையால் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சுமா, அதான் கேட்டேன். அப்படியா? ஒரு 5 நிமிஷம் இருமக்கா, அம்மா உனக்கு போய் படபடன்னு எதாச்சும் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். ஏம்மா, வீட்டில் இப்போதைக்கு எது இருக்கோ அதை குடும்பம் நான் சாப்பிட்டுக்கிடுவேன். இருக்கட்டும் டீ இரு, நான் போய் உனக்கு ஏதாச்சும் சூடாக சமைச்சு எடுத்துகிட்டு வரேன், உட்காரு. அப்படியே உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் அடித்து சொல்கிறேன். அவருக்கு நீ வந்தது விஷயம் தெரியாமல் இருப்பார்ல, சொன்ன உடனே ஓடி வந்துடுவார். நான் போய் உனக்கு ஏதாச்சும் செஞ்சுட்டு அப்பாவுக்கு அப்படியே ஃபோன் அடிச்சுட்டு வந்துடுறேன். என்னவாக்கா? சரிம்மா. சரி, அப்போ நீ உட்காரு, நான் தான் வந்துடுறேன். ஏம்மா, நீ போய் செய்யி, நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன். சரி டீ, போ. சரிம்மா. ஏட்டி பேக்கை வச்சுட்டு போ, நான் கொண்டு வந்து மேலே வைக்கிறேன். இருக்கட்டும்மா, நானே எடுத்துகிட்டு போயிடுவேன். பாவம் பிள்ளை பாம்போல் அங்கேருந்து ஒத்தையில் வந்திருக்கு. போய் எதையாச்சும் செஞ்சு கொடுப்போம். அவருக்கு ஒரு ஃபோன் அடிக்கணும். இந்த அஜய் பையன் எங்கே போனான்னு தெரியலையே. எவ்வளோ நேரமாக நானும் அவனை தேடிக்கிட்டே இருக்கேன். விளையாட போனால் அந்த ஆள் ஆழ்ந்துடுறான். இனிமேல் அவனை வீட்டை விட்டு வெளியே விடக்கூடாது. அவியலுக்கு ஒரு ஃபோன் அடிச்சுட்டு இந்த பையன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். பூமாரி, எப்படி இருக்கா? நான் வீட்டில் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்ப போலையே. போல, நான் நீ எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஏன் நீ இவ்வளோ நாளாக வரல? அதான் இப்போ வந்துட்டால பூமாரி, லீவே கிடைக்கல. அதான் லீவு கிடைச்ச உடனே பூமாரியை பக்கம் ஓடி வந்துட்டேன். சரியில்ல, இன்னைக்கு நான் தான் சமைச்சேன், சாப்பிட்டு பார்க்குறியா? அப்படியா? எனக்கு பசிக்கலம்மா. நான் நல்லா தான் சமைப்பேன் தெரியுமா? இருக்கட்டும் பூமாரி, நான் இன்னைக்கு தானே வீட்டுக்கு வந்திருக்கேன். உடனே உன் சமையல சாப்பிட்றதுக்கு அண்ணனுக்கு மனதைரியம் இல்லை பார்த்துக்க. அப்புறமா சாப்பிட்றேன்னு. எம்மா, இவனை பாருங்கம்மா, நான் எவ்வளோ ஆசையாக சமைச்சு வச்சிருக்கேன். அதை சாப்பிட்றதுக்கு மனதைரியம் இல்லைன்னு சொல்லியா? விடு மக்களே, அண்ணன் சும்மா சொல்லியா, அப்புறமா சாப்பிடுவான். இன்னைக்கு நான் செஞ்ச சாப்பாடு தாம்பளே நீ சாப்பிடணும். சரி சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் சென்று டாக்டருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு அப்புறமா சாப்பிட்றேன், சரியா? எம்மா, விடு மக்களே, அண்ணன் இப்போ தானே வந்திருக்கான். கொஞ்ச நேரம் சென்று சாப்பிடுவான். நீ அவன் பேசாதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதன்னு சும்மா உன்னையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். எம்மா, சும்மாலாம் சொல்லலம்மா, அவட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. இல்லைன்னா பக்கத்தில் ஏதாச்சும் ஆஸ்பத்திரி இருந்தால் சொல்லுங்கம்மா. ஏம்ல உனக்கு பிள்ளை பாவம் பாம்போல உனக்காக சமைச்சு வச்சுட்டு வீட்டில் இருந்தா, அவளை போய் இப்படி பேசுறியல? சும்மாம்மா, அவளை வெறுப்பேத்தாம நான் யாரை வெறுப்பேற்ற போறேன் சொல்லுங்க. என்ன பூமாரி? அண்ணே, எனக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தா? அது என்ன டீ, ஒன்று அண்ணேன்னு கூப்பிடு இல்லை ஏலன்னு கூப்பிடு. அது என்ன ஏலா அண்ணே ரெண்டையும் சேர்த்து கூப்பிட்டு கிடக்கா? எம்மா, இவனை அண்ணேன்னு கூப்பிடவே மாட்டலம்மா. திடீர்னு அண்ணேன்னு கூப்பிட்டா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அதனாலதான் சரி, அண்ணேன்னு கூப்பிட்டாதான்
சொல்லுவான். அதுக்காக தான் அப்படி கூப்பிட்டேன். இருந்தாலும் நீ சரியான ஆளுதான். ஆமல, உனக்கு தங்கச்சினா நான் வேற எப்படி இருப்பேன்? சரிதாம்மா, சரிதான். சரி சொல்லுல, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தனே? பூமாரி அண்ணேன்னு கூப்பிடு மக்கா. அவ இவன்னா கூப்பிடக்கூடாது மக்கா. நாளைக்கு அவளுக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் நீ இப்படி அவ இவன்னு கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காதுல்ல. ஆமா பூமாரி, கூடிய சீக்கிரம் உனக்கு அண்ணி வர போறா. என்னத்தே சொல்றிய? அட ஆமாம்மா. சின்ன பொண்ணு சும்மா இரு சின்ன பொண்ணு. அவ சின்ன பிள்ளை, இதெல்லாம் சொல்லக்கூடாத வட்ட. இவிய எங்க வரலவிய? ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றிய? எப்படியும் பூமாரிக்கு ஒரு நாள் தெரியதான் போகுது. அதை நம்ம சொல்லி தெரிஞ்சுட்டு போதே. சும்மா இருமா. 1000 தான் இருந்தாலும் அவ சின்ன பிள்ளை. அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாது. ஏல, உண்மையாவே அண்ணி வர போறாவளா? சும்மா இரு பூமாரி, நீ வேற. சொல்லல, சின்ன பொண்ணாத்தைக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. உன் தங்கச்சினா நான் தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட சொல்றதுக்கு என்னல உனக்கு? சும்மா இருமா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏல கள்ள பயல, நீ சிரிக்கிறத பார்த்தாலே தெரியுது ஏதோ இருக்குன்னு. ஒழுங்கா சொல்லல. சொல்லுவேன், ஆனா நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அதான் அம்மைக்கே தெரிஞ்சிருக்குல்ல, நான் வேற யார்கிட்ட போய் சொல்ல போறேன்? அம்மாக்கு தெரிஞ்சிருக்குன்னு உனக்கு யாரு சொன்னா? அதான் சின்ன பொண்ணு சொல்ல வரும்போது அம்மா எனக்கு தெரியக்கூடாதுன்னு வாய் அடைக்கும் போதே தெரியுதே அம்மைக்கு தெரிஞ்சிருக்குன்னு. எம்மா, நான் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு போகும்போது இருந்த குட்டி பூமாரியாம்மா இது. எவ்வளோ தெளிவா பேசுறா. அப்புறம் என்ன, நான் இன்னும் சின்ன பூமாரியாவே இருப்பேனா என்ன? சரி சொல்லல, யார் அவிய? எப்படி இருப்பாவ? அழகா இருப்பாவளா? அவிய போட்டோ எது வச்சிருக்கியா? எங்கல பார்த்தா? எப்படி பார்த்தா? அவிய எந்த ஊருக்கார அவிய? நம்ம ஊரா வேற ஊரா? அவிய அம்மா அப்பாலாம் உன்கிட்ட பேசியிருக்காவளால? நம்ம அம்மா அப்பா அவளுக்கு பிடிக்குமா? உன்னை பத்தி அவளுக்கு தெரியுமால? ஏன் அம்மா, போதும்மா போதும். நீ கேட்ட இத்தனை கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல போறேன்னே தெரியலையே. நீ கேட்ட கேள்வியில எனக்கு தலை சுத்தி போச்சு போ. சொல்லல, எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா தானே இருக்கும். ஆசையா இருந்தா 2 தோசையை ஊத்தி தின்னு பூமாரி. அதை விட்டுட்டு என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்காத. நல்ல அண்ணன்ல சொல்லு. ஆனா நீலாம் சரியான ஆளுதான். உனக்கு ஏதாச்சும் தேவையா இருந்தா மட்டும் அண்ணேன்னு கூப்பிடுறேன்ன. அண்ணி போட்டோ வச்சிருக்கியால? காட்டு. அவ போட்டோ வச்சிருக்கேன், உனக்கு நான் அப்புறமா காட்டுறேன்ன. இப்பவே காட்டல, இப்ப காட்டுறதுக்கு என்னல உனக்கு பிரச்சனை? இப்பதானே பூமாரி வந்திருக்கேன். இனி நான் போய் குளிக்கணும், சாப்பிடணும், இவ்வளோ வேலை இருக்கு. இதெல்லாம் முடிச்சிட்டு வந்து அப்புறமா உன்ட்ட காட்டுறேன்ன. சொல்லல, இல்ல போட்டோ வாச்சு காட்டிட்டு போல. எனக்கு நீ வர்றதுக்குள்ள மண்டை வெடிச்சு போகும். காட்டுறேன் பூமாரி, நான் அப்புறமா உனக்கு காட்டுறேன்ன. போலாங்கிட்டு உன்கிட்ட கேட்டதுக்கு நான் அம்மா கிட்டே கேட்டுருவேன். சும்மா இரு, நானே அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டாக்கும் வந்திருக்கேன் ஏர்போர்ட்ல இருந்து. இதுல நீ வேற கேட்டு அனாவசியமா திட்டு வாங்காத சொல்லிட்டேன். நீ திட்டுனவளால இந்த அற்புதமான காட்சியை பார்க்காம விட்டுட்டனே. நீ எல்லாம் ஒரு தங்கச்சியாட்டி, ஒரு கூட பிறந்த அண்ணே, திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன். இவ்வளோ சந்தோஷப்படுறேன்ன. ஆமா, பின்ன என்ன? எதை பத்தி அம்மா கிட்ட பேசினாலும் சரி, என் மவன் அப்படி என் மவன் இப்படின்னு ஒன்னதாமல போந்து பேசுவா. என்ன கூட திட்டிடுவா. ஆனா உன்னை திட்டவே மாட்டேங்கிறா. அதான் உன்னை திட்டுனதை பார்க்கணும் ஆசையா இருந்துச்சு. சே, இப்படி போட்டு விட்டுட்டனே. இது நல்ல கதையா இருக்கே. எங்க அம்மைக்கு என் மேலதான் பாசம், அதனாலதான் நான் திட்டவே மாட்டேங்க. இப்பதானே சொன்ன ஏர்போர்ட் வச்சு திட்டு வாங்கினேன்னு. அது பாசத்துல திட்டுனாவ 2 வார்த்தை. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இங்க பாரு சிறுவண்டு, அம்மைக்கிட்ட எதையாச்சும் என்னை பத்தி போட்டு விட்டு திட்டுவாங்க வச்ச அவளந்தான் பாத்துக்க. எம்மா, ஏன் பூமாரி? இதுல அம்மா கிட்ட அம்மா அண்ணனுக்கு அண்ணிய பார்க்கணுமான்னு சொல்லி கொடுக்குறேன். சும்மா இரு, சொல்லிட்டேன். போல, இப்ப எப்படி ஒண்ணு திட்டு வாங்க வைக்கிறது மட்டும் பாரு. எம்மா, எம்மா, அவ என்ன சொன்னாலும் நம்பாத, சொல்லிட்டேன். ஏன்டி? எம்மா, அண்ணனுக்கு அண்ணிய பார்க்கணுமாமா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். எம்மா, நான் சொல்லவே இல்லை, அவளா சொல்லிட்டு இருக்கா. பூமாரி, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. உனக்கு வயசு பத்தாது. ஆமா பூமாரி, உங்க அம்மா மாதிரி நல்லா வளர்ந்துட்டு அப்புறமா பேசு. ஏங்க ஏங்க முறைக்கிறிய? ஏன் சின்ன பொண்ணு? சும்மாக்க சும்மா. எம்மா, என்ன ஏமா முறைக்கிற? அவ சும்மா சொன்னாமா. போ முத்துமாரி, போய் குளிச்சுட்டு சாப்பிடு. அதுக்கப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம் என்ன? சரிம்மா. பாத்தியா, அம்மா என்ன திட்டவே இல்லை. போல, நீ என்ன சிக்காமியா போயிருவ. அப்பா பாத்துக்கிறேன். இங்க பாரு பூமாரி, நீ என்ன சொன்னாலும் அம்மா என்ன திட்ட மாட்டான். ஏன்னா நான் தான் அம்மாவோட செல்ல பிள்ளை. போலாங்கிட்டு சும்மா திருப்பி காட்டிட்டு இருக்கா. ஒன்னு அம்மா குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்துட்டு வந்து நீ என்கிட்டே சொல்லியிருக்கா. இதுல இவர் தான் செல்ல பிள்ளையா. முத்துமாரி போலையா? நான் போயிட்டேம்மா. இரு, உன வந்து வச்சுக்கிறேன்.
பூமாரி. என்னம்மா? போமாக்கா, போய் அண்ணனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வை என்ன, அவன் குளிச்சுட்டு வரவும் சாப்பிடட்டும். சரிம்மா. ஏம்மா நான் உன்ட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன டீ? ஏம்மா கோவப்பட மாட்டேன்னு சொல்லி கேட்குறேன். கோவப்படலை டீ, உன் மேலே கோவப்பட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லு. ஏம்மா அண்ணியை பாத்தியாம்மா? போட்டி, போய் வேலையை பாரு. வந்துட்டா. எம்மா நான் இல்லை.